பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் வேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வத ஜோதி பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் வேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வத ஜோதி வையம் எல்லாமரே விளங்க வாழ்வேனும் மங்கையர் கோணிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே தெளியாத மறை நிலங்கள் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் முன்னைவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயே. அதனால அந்த பெருமாளை நினைத்து கொண்டு பராங்குஷநாயகி படக்கூடிய அவஸ்தையை திருத்தாயார் தன் பாசுரமாக சொல்லுகின்றாள். கங்குலும் பகலும், இரவு எது? கங்குல் பகல், சூரியன் பிரகாசிக்கக்கூடிய வேளை. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், அவளுக்கு தூக்கம்னா என்ன? இப்போ இரவு தூங்கிவிட்டால் பகலில் முழித்துக் கொள்ளலாம், பகலில் தூங்கிவிட்டால் இரவில் முழித்துக் கொள்ளலாம். இவள் எப்போதுமே விழித்துக் கொண்டிருக்கின்றாளே. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள். ஒருவேளை தூக்கம்னு கொஞ்சம் வந்துட்டு இவ அடக்கிக்கிறாளோ? இல்ல உன்னையே நினைத்து கொண்டிருப்பதால் தூக்கம் என்றால் இவளுக்கு என்னன்னே தெரியல. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள். என்னதான் பண்ணிட்டு இருக்கா? பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறா, இரவிலும் தூங்க மாட்டேங்கிறானா? அதுக்கு திருத்தாயார் சொல்றா, பெருமாளே உன்னையே நினைத்து கொண்டு அழுகின்றாள். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அந்த அழுது அழுது உள்ளெல்லாம் ஒரே ஜலமா போயிடுத்தா. அந்த கண்ணீரை கையால இறைச்சி கொற்றாளா. கண்களும் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும். இப்ப அவளுக்கு கண்ணு அழுது அழுது வீங்கி போயிடுத்து. நீயே பிரத்யக்ஷமாக வந்தாலும் ஒன்னு அவ்வளவா அவளுக்கு தெளிவா தெரியாது. எப்படி தெரியும்னு கேட்டால், ஒன்ன தெளிவா தெரியாது, ஜாஜ்வல்யமாய் பிரகாசிக்கக்கூடிய சங்கு சக்கரங்களும் தெரியும். அந்த சங்கு சக்கரங்களை தோராயிரமா புரிந்து கொள்ளக்கூடிய பராங்குஷ நாயகி நீதான் அதை தேடி எடுத்துக்கொண்டு வந்திருப்பாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இல்லையா? அதனால அவன்தான் வந்திருப்பான்னு சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும். சரி சுவாமி ஏதோ பேசுவலா? ஆஹா, தாமரை கண்ணன்னே தளரும். பாருங்க, சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். தாமரை கண்ணன்னே தளரும் பங்கையர் கண்ணானை. நம்மாழ்வார் சாதிச்சதுதான் ஆண்டாளும் சாதித்தாள். அதனால தாமரை கண்ணன்னே தளரும். அந்த தாமரையை ஒத்திருக்கக்கூடிய கண்களை பார்த்தால் உருகி விடுவாள். மயலே பெருகுமி ராமானுஷன்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி எங்கனே தரிக்கேன் முன்னை விட்டென்னும். அப்பா கேட்டு பாரு, இந்த மாதிரி ஒரு பெண்ணை, உன்னை விட்டு பிரிய முடியாத பெண்ணை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வேன்? இருநிலம் கைதொழாவிருக்கும். அப்பா எப்போதுமே இது நித்திய விபூதியா லீலா விபூதியா என்று கவலைப்படாமல் திரிபாத் விபூதியாய் இருக்கக்கூடிய திருவரங்கம் என்னே கை கூப்புவள். செங்கயல் பாய் நீர், கயல் என்னும் அந்த மீன் பாயக்கூடிய ஜலம் படைத்த திருவரங்கத்தாய், காவேரி பிரவகிக்கக்கூடிய திருவரங்கத்தை சார்ந்த எம்பெருமானே, இவள் திறத்து என் செய்திட்டாயே, இவள் பக்கமாக நீ என்ன பண்ண போவது? என்
என்று கேட்டார். இந்த திருவரங்கத்துக்கு உண்டான ஆச்சாரிய ஹிருதய சூர்ணிகையை சேவிச்சுடுறேன். வன்பெருவானாக முதல் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி வடிவுடைய கடலிடம் கட்கிரி என்னும் அவற்றில் இவள் திறத்து என்கோலோ என் பிறக்கிற வியூக சௌஹார்தம் பிரதானம். வன்பெருவானாக முதல் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற அப்போது பகவான் நிம்மதியாக இந்த உலகங்களை படைத்து பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிம்மதியோடு திருக்கண் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி செல்வ செழிப்போடு கூடிய திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்தில் வடிவுடைய கடலிடம் கட்கிலி, ஆழ்வாருடைய வார்த்தைகளையே எடுக்கின்றார். கடலிடம் கொண்ட கடல் வண்ணா கட்கிலி வடிவுடை வானோர் தலைவனே என்கின்ற வார்த்தையை வைத்து வைத்து சொல்லுகின்றார். கடலிடம் கட்கிலி என்னும் அவற்றில் அப்பேற்பட்ட நீ வியூகனாக க்ஷீராப்திநாதனாகவோ அல்லது பரவியூக நிலைகள் இருக்கும் அவற்றில் இவள் திறத்து என்னுகோலோ, இவள் திறத்து என் செய்திட்டாயினார் ஆழ்வார். இவள் திறத்து என்கோலோ என்ன பண்ண போற என்று பிறக்கிற வியூக சௌஹார்தம் பிரதானம். வியூக சௌஹார்தம் என்று சொன்னால் இப்போ இப்போ கட்கிலி, அதே மாதிரி இப்போ சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே சொன்னார். அப்பேற்பட்ட வியூக சௌஹார்தம், அந்த அடியவர்பால் உருவாகக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை, ஐயோ பாவோ நினைக்கக்கூடிய தன்மை பிரதானம். அப்படின்னா அடியவர்கள் பால் பெருமாள் எப்போதுமே சௌஹார்தத்தோடு இருப்பார் என்பது ஸ்ரீரங்கத்தில் உண்டான அந்த சூர்ணிகையின் பிரபாவம். அடுத்தது திருப்பதியை பத்தி ஆழ்வார் எடுக்கிறார். குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே. குன்றம் ஏந்தி அப்பேற்பட்ட உயர்ந்த கோவர்தன பர்வதத்தை சுமந்து குளிர் மழை காத்தவன், இந்திரன் வர்ஷித்த மழையிலிருந்து பக்தர்களை ரட்சித்தவன், அன்று ஞாலம் இந்த உலகத்தை அன்று அளந்த பிரான் திருவிக்கிரமனாக வந்த எம்பெருமான். அதனால பரன் சென்று சேர் அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னுடைய ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹா என்று தன்னுடைய உலகத்தை விட்டுவிட்டு திருவேங்கட மாமலை, திருவேங்கடம் என்னும் மலைக்கு வந்து ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அப்பேற்பட்ட வெம் என்று சொல்லக்கூடிய பாவத்தை ஹட்டம் போக்கக்கூடிய வேங்கடத்தில் வந்து சேருகின்றார் எம்பெருமான் என்று தெரிவிக்கின்றார். இப்போ இந்த பெருமாளுக்கு உண்டான அந்த சூர்ணிக்கையை ஆச்சாரிய ஹிருதயத்திலிருந்து பார்ப்போம். மண்ணோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற ஏழுலகுய்யர், ஏழுலகு உயர்பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்வல்யம். மண்ணோர் விண்ணோர் வைப்பில் பெருமாள் இது வந்து கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்கின்ற இடத்திலேருந்து எடுக்கிறாரு. மணவாள மாமுனிகள் நிர்வாகம் பண்றார். என்னன்னா பெருமாள் எதற்கு தன்னுடைய தன்னடி சோதியை விட்டு விட்டு எதற்கு திருவேங்கடம் வர வேண்டும்? திருவேங்கடத்தில் நின்றால்தான் கீழே இருக்கக்கூடிய பத்தாத்மாக்கள் ஐயோ இந்த பகவானை சேவிக்க வேண்டுமே என்கின்ற அவாவில் கீழிருந்து ஏறி வந்து சேவிக்கக்கூடிய இடம். இதே தெளிவு சும்பு திருநாடுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நித்தியசூரிகள் புறப்பட்டு ஐயோ நாம் பகவானை தொழ வேண்டுமே என்று இறங்கி வந்து சேவிக்கக்கூடிய இடம். அதனால நித்தியசூரிகள் இறங்கி வந்து சேவிக்கணும், கீழே இருக்கக்கூடிய பத்தாத்மாக்கள் ஏறி போய் சேவிக்கணும். அப்படின்னா கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்ன ஆழ்வார் எடுத்தார் அல்லவோ. ஒரு தாய் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் தன்னுடைய இரண்டு முலைகளிலிருந்தும் எப்படி ஒரு சேர பால் கொடுப்பவளோ, எப்படி அந்த வாத்சல்யத்தை பொழிவளோ, அதுபோல் பெருமாளும் நித்தியசூரிகள் என்கின்ற குழந்தைகளையும் பத்தாத்மா என்கின்ற குழந்தைகளுக்கும் நடுவில் இருந்தால்தான் இரு குழந்தைகளையும் பேணி பாதுகாக்க முடியும் என்பதற்காக திருப்பதிக்கு வந்திருக்கார். அதனால மண்ணோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற ஏழுலகு உயர் பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்வல்யம். அப்போ பெருமாள் வந்து என்ன சொல்றார்? அகலையில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய்னு சொன்னாரோ. அப்பேற்பட்ட பெருமானுக்கு சமம் யாருமே கிடையாதுன்னு சொன்னாரோ. அதேதான் ஏழுலகுயர்
பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம். அதனால அந்த இடத்துல நிகர் என்கின்ற வார்த்தையை எடுத்தார் நாயனார். அதனால வாத்சல்யம் ஔஜ்வல்யம், அப்பேற்பட்ட ஒரு தாயின் அந்த மனப்பான்மை, எப்படி 2 குழந்தைகள் இரட்டை குழந்தைகளுக்கும் தன்னுடைய பாலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதுபோல் இருக்கக்கூடிய வாத்சல்யம் பகவானிடத்தில் இருப்பதால் இது திருப்பதிக்கு உண்டான சிறப்பு. இப்போ ஆழ்வார் ஓரளவுக்கு திவ்யதேசத்தில் நாம் ஸ்ரீரங்கத்தையும் திருப்பதியையும் அனுபவித்தோம். விபவாவதாரங்களில் கண்ணனுக்குத்தான் இருந்தாரோ? இருந்தார். உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னாரா? அதையே கண்ணனுக்கென்னு சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை கதை ரூபேண தான் மனதில் கொண்டு அனுபவிக்கும் போது 2 இடங்கள்ல ஆழ்வார் மூர்ச்சித்து விழுந்ததாக சொல்லுவார்கள். ஹி ஃபெயிண்டட். அதுல முதல்ல ஒரு பாசுரம் பார்ப்போம். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள், மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை யாப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்து ஏங்கிய எளிவே என்று பத்துடை அடியவர்க்கு எளியவன். எளியவனாக இருக்கின்றான் எம்பெருமான். பிறர்களுக்கு அரிய வித்தகன். இது இவன் சாதாரண பக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப எளிவனா இருக்கான். ஞானின்னு சொல்லக்கூடியவருக்கு புரியாதவனா இருக்கான். பிறர்களுக்கரிய வித்தகன். மலர் மகள் விரும்பும், சாக்ஷாத்து ஸ்ரீ மகாலட்சுமி விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள், அப்பேற்பட்ட அவள் வருடக்கூடிய அந்த திருவடியின் அந்த சிறப்பு. மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு. ஆஹா, அப்பேற்பட்ட பகவான் அந்த உரலோடு கட்டுண்ணப்பட்டாரே. எதிசக்னோஷி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டித என்று சொன்னாலே யசோதை, அதுபோல் உறவிடை யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. எதி சக்னோஷி கச்சத்வம் என்று இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரையான யசோதை இந்த இடத்தை விட்டு நகர்ந்தபடவா உனக்கு இருக்குன்னு சொன்னாலே, அப்ப அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்னானே எம்பெருமான். என்ன சௌலபியம், என்ன சௌஷீல்யம், என்ன அவனுடைய குணங்களை கொண்டாடி எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே என்று சொல்லி ஆழ்வார் மூர்ச்சித்தாராம். எப்படி பரதாழ்வான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் மூர்ச்சித்த போது 6 மாதங்கள் கழித்து அந்த சத்ருகனாழ்வான் ஜலத்தை வருஷித்து, அப்பா நீங்க எழுந்துக்கணும், என்னப்பா இவ்வளவு நாள் நீங்க மூர்ச்சையா போயிட்டேன்னு சொல்லி எழுப்பினாரோ, அதுபோல் இங்க மதுர கவி ஆழ்வாரும் பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு நாளாவது ஆழ்வாரை எழுப்ப வேண்டும் என்பதற்காக கண்ணன் இப்போது உரலிலிருந்து விடுபட்டு விட்டு விட்டான், சாதாரணமா விளையாடிட்டு இருக்கான் பாருங்கோ என்று சொல்லி எழுப்பினாராம். அடுத்தது இன்னொரு கட்டத்தில் ஆழ்வார் மூர்ச்சித்தார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தன் ஊடு புகுதாவியை நின்று நின்னுருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான்சுடரே உன்னை என்று கோலோ சேர்வதுவே. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், சாதாரணமா பிறந்தாயா என்று பார்த்தால் இல்லை, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து தூய பெருநீர் யமுனையை கடந்து பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி புள்ளின்வாய் கீண்டானை கஞ்சன் வயிற்றில் நெருப்பாய் நின்ற நெடுமாலை, இப்படியெல்லாம் இருந்து செய்தாயே கண்ணா நீ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். ஆஹா, குச்சேலோபாக்கியானத்தில் குச்சேலன் என்பவனுக்கு அருள் புரிந்தாய். சந்தான கோபால சரித்திரத்தில் குழந்தையை இழந்த தாய்க்கு மறுபடியும் குழந்தையை பெற்றுக் கொடுத்தாய். குருதட்சிணையாக யமபட்டினம் சென்று குருமாதாவுக்கு இழந்த குழந்தைகளை மீட்டெடுத்தாய். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து உபனிஷத் சாரமான பகவத்கீதையை சொன்னாய். ஐவரை பலவகையில், பஞ்ச பாண்டவரை பலவகையில் காத்தவன் வந்தனே. அப்பேற்பட்ட பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும், அப்பேற்பட்ட செய்த மாயவனே உன்னை என்று போலோ சேர்வதுவே, என்றுதான் உன்னை நான் அடைவேனோ என்று ஆழ்வார் ரொம்ப ஒரு துக்கித்து கேட்டார். சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த பாசுரங்கள் கண்ணன் மீதுள்ள பக்தியை காட்டுகின்றது. அதே சமயத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த பக்திக்கும் பக்தி தமிழுக்கும் அவருடைய பிறப்புக்கும் சில கேள்விகள் எழுந்தன. அது என்னென்னங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல அவருடைய பிறப்பு. அவர் பிராமண ஜாதியை சார்ந்தவர் அல்ல.
ஆனா அக்காலத்தில் இருந்தோர், சமுதாயத்தில் இருந்தோர் பல கேள்விகளை எழுப்பினார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிராமணர் அல்லாத நம்மாழ்வார் பாடி கொடுத்த இன்பப்பாக்கள், அதாவது ஈரச் சொற்கள், அதில் இருக்கக்கூடிய பாசுரங்களை கோவில்களில் பாடலாமா? முதல் கேள்வி. அதுக்கு நாயனாருடைய சூர்ணிகையை பார்ப்போம். வீட்டின்பப்பாக்களின் திரவியபாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி. அதாவது இத ரொம்ப ஜாகிரதையா சொல்ல வேண்டும். ஒரு அம்மாவை பார்த்து நான் உனக்கு தான் பிறந்தேனா என்று கேட்டால் அது எவ்வளவு குற்றமோ, ஒரு நாம் பிறந்த யோனியை எவ்வளவு சந்தேகப்படுவது எவ்வளவு குற்றமோ, முதல்ல இந்த மாதிரி ஆழ்வாருடைய பிறப்பு ஜாதி விசேஷம் என்ன, அவர் இன்னும் இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு ஆராய்ச்சி பண்றதே ஒரு பெரும் பாபம். மேல சொன்னார், கிருஷ்ண துவைபாயனோத்பாதிகள் போலன்னே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ ஜன்மம். கிருஷ்ணனுடைய பிறப்பு எங்கே? அது ஒரு சிறைச்சாலையில் இருந்தது. அவனுடைய பிறப்பு போலவா இருந்தது எங்கள் சுவாமி நம்மாழ்வாரின் பிறப்பு? கிருஷ்ண துவைபாயனாதிகள், ஓஹோ, பராசரரோடு சம்பந்தம் ஏற்படுத்தின அந்த மத்ஸ்யகந்தி என்கின்ற சத்தியவதி நேரே ஒரு தீவுக்கு சென்றால் யாருக்கும் தெரியாமல் குழந்தையை ஈன்றெடுத்தாள். அதுபோலன்னே எங்கள் சுவாமி நம்மாழ்வாருடைய பிறப்பு. அதனால கிருஷ்ண துவைபாயனோபாதிகள் போலன்னே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ ஜன்மம். அதனால எங்க ஆழ்வாருடைய பிறப்பு அப்படி இல்லையே. ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமல மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே அப்படிங்கிறது ஒரு சூர்ணிகை. ஆதித்யன்னு சொன்னா சூரியன். ராம திவாகர, தினகர குல கமல திவாகரன்னு தேசிகன் எடுத்தார். அந்த சூரிய குலத்துக்கு ஒரு சூரியனாக விளங்கினாராம் ராமர், ராம திவாகர. அச்சுத பானுக்களுக்கு, அச்சுத பானு என்று சொன்னால் எதுகுலத்தில் பிறந்த யாதவ சிரேஷ்டனான கண்ணன். போகாத உள்ளிருள் நீங்கி, அந்த சூரியன் கார்த்தால உதயமாகி அவனால கூட போக்க முடியாத உள்ளிருள் நீங்கி, உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்கி, சோஷியாத பிறவிக்கடல் வற்றி. சோஷியாத பிறவிக்கடல் வற்றின இந்த பிறப்பு என்னும் அந்த கடலை நன்றாக வற்றடிக்க செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்போடு வரக்கூடிய கதிரவன் அவனால முடியாத போதிலும் சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில், அது விகசிக்காத போதில் கமலம் அலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. அதனால வகுளபூஷண பாஸ்கரர்னு சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய பிறப்பினாலன்னோ ஒரு ஜீவாத்மாவுக்கு அந்த உள்ளிருள் போகிறது, பிறவிக்கடல் வற்றுகிறது என்ன இங்க நாயனார் ஆதித்ய ராமதிவாகர அச்சுதபானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமல வளர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே என்று எடுக்கின்றார். அடுத்த கேள்வி வந்தது, திருவாய்மொழி எல்லோருக்குமா? நம்மாழ்வார் எழுதியிருக்கட்டும், இது யாருக்கு? பிராமணர்களுக்கு மட்டுமா? இல்ல, மிருத்கடம் போலன்றே பொற்குடம் இல்லையா? இப்போ மண்ணு பானைக்கு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு. இந்த நாள் பயன்படுத்தலாம், ஒரு தடவை தான் பயன்படுத்தணும், எப்படி தொடணும், எப்படி அலம்பணும், இவ்வளவு ஆச்சாரங்கள் உண்டு மிருத்பாண்டத்துக்கு. ஆனா இங்க சொல்ற பொற்குடத்துக்கு அப்படி இல்லையே. ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்ட குடத்தை யார் வேணாலும் தொடலாம், எப்பொழுதுமே அதை வைத்துக் கொள்ளலாம். அதுபோலே வேதத்துக்கு வேணா இருக்கலாம், இந்த நாட்கள் படிக்க வேண்டாம், இந்த நாட்கள் படிக்கலாம்னு. ஆனால் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எல்லோருக்கும் அப்படிங்கிற இரண்டாவது கேள்வியை போக்கி வைத்தார் நம் ஆச்சாரியர்கள். மூணாவது, தமிழ் என்பதே ஒரு நல்ல மொழியா? சம்ஸ்கிருதத்துல பாடினா வசதி இல்லையா என்று கேட்டால் சுவாமி தேசிகர் எடுக்கிறார், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத் சாச்சாகஸ்திய பிரசூத்யாத் த்விதி பரிஜகிருஹே பூமிகா பேதயோக்யா யத்தத் கிருத்யம் ஸ்ருதீனாம் முனிகண விஹிதைஹ சேதிஹாசைஹ புராணைஹ தத்ராசௌ சத்வசிம்னஹ ஷடமத முனேஹ சம்ஹிதா சார்வபௌமி. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்ச உபச்சாராத். மத்ஸ்ய புராணத்திலே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இதை ஒரு ஸ்லோகமாக பயன்படுத்துகிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா, ஒரு ராஜா மேடையில் இருக்கார். அந்த ராஜா அவர் பெங்காலிக்காரர்.
நான் தமிழை தெரிந்தவன், நான் மேடை ஏறி எங்களை காக்கின்ற ராஜாவே அரசனே சபாவே ஆவு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் ராஜா பத்தி புகழ் பாடிட்டு இருக்கேன். அந்த பெங்காலி ராஜா பார்த்தார். பக்கத்துல அவருடைய ஃப்ரெண்ட் இன்டர்பிரட்டர் இருந்தார். என்னய்யா என்ன பேசுறாருன்னு சொல்லு. தமிழ்ல பேசுறார் சார். எதை பத்தி பேசுறாரு? உங்களை பத்தி தான். என்னை பத்தி எப்படி பேசுறாரு? நன்னா பேசுறார் அப்படின்னு சொல்லு. அவன் பேசட்டும். அப்படின்னா என்னன்னா, ஒரு உயர்ந்த விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயம் எந்த மொழியில சொன்னா என்ன? அது என்ன சம்ஸ்கிருதத்துல தான் சொல்லணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றார். தமிழும் உயர்ந்த மொழியே. தமிழை ஒரு இன்ப மொழியாகவும் ஒரு அமுத மொழியாகவும் கொண்டாடக்கூடிய வேளையில் ஏன் சம்ஸ்கிருதத்தில் தான் பாட வேண்டும்னு ஒரு அவசியகதை இல்லையே. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத் என்ன தமிழ் நல்ல மொழிதான். ஆழ்வார் எந்த குலம் என்ன ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அவர் கொடுத்த திருவாய்மொழி என்பது எல்லோருக்கும் புதுதான். 3வது தமிழ் என்பது உயர்ந்த மொழிதான். 4வது நம்மாழ்வார் இதை நடுநடுவில் பராங்குஷ நாயகியாக தாய் பாசுரம், மகள் பாசுரம், தோழி பாசுரம்லாம் பாடுறாரு. இவர் ஆணாக பிறந்திருக்கின்றார். பகவானோ ஒரு ஆண். இவர் அவராகவே பெருமாளை பாடிட்டு போட்டோம். அது ஏன் தன்னை ஒரு பெண்ணாக நினைத்துத்தான் பாட வேண்டுமா என்று கேட்டதற்கு தேசிகன் ஒரு சமாதானம் சொன்னார். பாஞ்சாலி காத்ரசோபா ஹிருதயவது வர்கபும் பாவனீத்யா பத்யௌ பத்மாசகாயே பிரணயினி பஜதா பிரேயசி பாரதந்திரியம் பக்திஹி ஸ்ருங்காரவிருத்யா பரிணமிதி முனேர் பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராகுத்தராவஸ்திதிரிஹ விரஹோ தேசிகாஸ் தத்ரதூதாக அப்படின்னு ஸ்லோகம். என்னன்னா, பாஞ்சாலிக்கு கல்யாணம் ஆயிடுத்து பஞ்சபாண்டவாளோட. ஆகும்போது அவளுடைய வடிவழகை அனுபவித்து கொண்டு வந்த அந்த அந்த சைரந்திரிகா ஸ்திரீகள் மனசுல நினைச்சுண்டாளாம், எவ்வளவு அழகா இருக்கா இந்த பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலியுடைய வடிவழக ரசிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆணா பிறக்காம போயிட்டோமே, பெண்ணாக பிறந்திருக்கின்றோம். பெண்ணின் அழகை ரசிப்பது என்னவோ கொஞ்சம் சரியா வராத மாதிரி இருக்கு. ஒரு ஆணாக பிறந்திருந்தால் இன்னும் ரசித்திருக்கலாமே. அப்போது இதற்கு முன்னாடி பிரசிடென்ட் இருக்கு. வியாச பகவானே சாதிச்சிருக்கார். என்ன சாதிச்சிருக்கார்? பாஞ்சாலி காத்ரசோபா ஹிருதயவது வர்கபும் பாவனீத்யா. பாஞ்சாலியுடைய வடிவழகை ரசிப்பதற்கு நாம் ஒரு ஆணாக பிறக்காமல் போய்விட்டோமேன்னு சைரந்திரிகா ஸ்திரீகள் நினைத்ததை நீங்கள் ஒத்துக்கொண்டீர். அப்படின்னா பெருமாளுடைய வடிவழகை ரசிப்பதற்கு சுவாமி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியின் நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டால் என்ன தப்பு அப்படின்னு தேசிகன் கேட்கிறார். பாஞ்சாலி காத்ரசோபா ஹிருதயவது வர்கபும் பாவனீத்யா பத்யௌ பத்மாசகாயே பிரணயினி பஜதா பிரேயசி பாரதந்திரியம் பக்தி ஸ்ருங்கார விருத்யா பரிணமிதி முனேர் பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராகுத்தராவா ஸ்திதிஹ விரஹோ தேசிகாஸ் தத்ரதூதாகான்னு எடுத்துட்டு இப்போ இந்த 4 சமாதானங்களை சொல்லிவிட்டு ஆழ்வார் தன்னை மனதில் ஒரு ஷேர்பாரை ஒரு மெசஞ்சர் எப்படி அந்த காலத்தை தூது விடுவாளோ அந்த மாதிரி விடுறார். 4 இடங்கள்ல தூது விடுறார். முதல் இடம் பார்க்கலாம். அம்சிரய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெம்சிரய புள்ளுயர்த்தார்க்கு என்விடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அதனால அம்சிரய மட நாராய், நாரை என்னும் பக்ஷியே, நீயும் நின் அம்சிரய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி, நீயும் உன் தம்பதியாக சென்று என்னுடைய அந்த துக்கத்தை சுவாமியினிடம் சொல்ல மாட்டாயா? என்விடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் வன்வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அவனிடத்தில் போய் நான் இந்த பராங்குஷ நாயகி தவிக்கின்றாள் என்கின்ற விஷயத்தை போய் சொல்ல மாட்டாயா என்று வினவுகின்றார். அடுத்த தூது. வைகல் பூங்கழிவாய் வல்துமேயும் குறுகினங்காள் வைகல் பூங்கழிவாய் வல்துமேயும் குறுகினங்காள் செய்கொள் செல்நலுயர் திருவள்வண்டூர் உறையும் செய்கொள் செல்நலுயர் திருவள்
கைகொள் சக்கரத்தில் கனிவாய் பெருமானை கண்டு கைகொள் சக்கரத்தில் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பி சொல்லி வினையாட்டியேன் காதல்மையே கைகள் கூப்பி சொல்லி வினையாட்டியேன் காதல்மையே. வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கோள் சென்னல் உயர் திருவண்வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என்கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாடியேன் காதின்மையே என்று இது திருவண்வண்டூர் பாசுரம். திருவண்வண்டூர் என்பது கேரளத்தில் செங்கனாச்சேரியிடம் இருக்கக்கூடிய திவ்யதேசம். சொல்றார் வந்துமேயும் குறுகினங்காள். இங்க என்ன சொல்றார், நீர் போய் சொல்ல மாட்டீரா என் பகவானுடைய அந்த கனிவாய் பெரி லிப், அந்த அவன் கிட்ட போய் சொல்ல மாட்டியா? அவன் சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கானாமே, நீயும் வரி வரியா தானே வச்சுட்டு இருக்க, நீயும் சக்கரம் மாதிரி தானே இருக்க. அந்த திருவண்வண்டூர் உரையும் பகவான் கிட்ட போய் கை கூப்பி சொல்லு, காதலோடு காத்து கொண்டிருக்கின்றாள் ஒருத்தி பராங்குஷ நாயகி என்ன பெயர் என்று போய் சொல்லு. இது 2வது தூது. 3வது தூது பார்க்கலாம். பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ நல புள்ளினங்காள் வினையாட்டிய நான் இறந்தேன். பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ நல புள்ளினங்காள் வினையாட்டிய நான் இறந்தேன். முன்னுலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணல் கண்ணன் எல்லோ கொண்ட பேரான் தனக்கெல் நிலைமை உரைத்தேன். முன்னுலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணல் கண்ணன் எல்லோ கொண்ட பேரான் தனக்கெல் நிலைமை உரைத்தேன். பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ நன்னல புல்லினங்காள் வினையாடியே நான் இறந்தேன். முன்னுலகங்கள் எல்லாம் படைத்த முகில்வண்ணன் கண்ணன் என்னலம் கொண்ட பிராந்தனுக்கு என் நிலைமை உரைத்தே. நீ போய் சொல்ல மாட்டியா இந்த பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ, நீ இந்த உனக்கு நித்திய விபூதி வேணுமா லீலா விபூதி வேணுமா, நீ போய் என்னுடைய காதலை போய் சொல்லு நன்னில குறுகினங்காள் என்று கேட்டார். உடனே இதற்கு கேட்டவுடன் ஒரு வியாக்கியாதா கேட்டாராம், 2 விபூதி. ஒன்று அழிந்து தோன்றி மறுபடியும் அழியக்கூடிய அனித்திய விபூதியான லீலா விபூதி, இன்னொன்று தெளிவு சும்பு திருநாடான ஸ்ரீவைகுண்டம் நித்திய விபூதி அழியாதது. ஒன்று நித்திய விபூதி, இன்னொன்று லீலா விபூதி. இருப்பது 2, பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ. இப்போ ஆழ்வார் என்ன சொன்னார், நீ போய் சொன்னியானா உனக்கு 2 உலகங்களையும் கொடுத்துருவேன். முதல்ல என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா, இந்த 2 உலகங்களையும் இந்த பக்ஷி கிட்ட கொடுத்துட்டா ஆழ்வார் பெருமாளோடு சேர்ந்த பிறகு எங்க தங்குவர்? அதுக்கு சமாதானம் சொன்னார் ஆழ்வார். இப்போ அந்த 2 உலகங்களையும் அந்த பக்ஷி கிட்ட கொடுத்தாச்சா, அப்ப அந்த பக்ஷிக்கு ஒரு சந்தோஷம் சரி நான் உனக்கு ஒரு சின்ன இடம் ஒதுக்கி வைக்கிறேன்னு பெருமாளுக்கும் அந்த பராங்குஷ நாயகிக்கும் ஒதுக்கி வைக்காதா, அந்த இடத்துல போய் தங்குவர் அப்படின்னு விட்டார். பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ நன்னில புல்லிலங்காள் என்று இருக்கக்கூடியது. இது 3வது தூது. 4வது தூது இந்த இடத்துல எடுக்கிற எங்கானல்ல கங்கழிவாய் இறைத்தேந்திங்கினிதமரும் செங்கால் மடனாராய் திருமூழிக்க
களத்துறையும் கொங்கார் பூந்துழாய் முடி எங்குட கூத்தற்கில் தோதாய் நுங்கால்கள் தலைமேல் நுங்கால்கள் தலைமேல் கெழுமீரோ நுமரோடே உங்கால்கள் எல் தலைமேல் கெழுமீரோ நுமரோடே எங்கானல் அகங்கழிவாய் இறைத்தேர்த்து இனிந்தமரும் செங்கால மடனாராய் திருமூழிக்களத்துறையும் செங்கார் கொங்கார் பூந்துழாய் முடி என் குடை கூத்தற்கென் தூதாய் நுங்காலங்கள் என் தலைமேல் கெழுமீரோ நுமரோடே என்று இங்கு பாகவத சம்பந்தம் வர வேண்டும் என்பது உன்னுடைய திருவடி என் தலை மீது பட வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லி நீ போய் திருமூழிக்களத்து உரையும். திருமூழிக்களமும் எர்ணாகுளம் அந்த ஊர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். கேரளத்தில் இது லக்ஷ்மண சுவாமி கோவில்னு கொண்டாடுவார். நாலம்பரம் திருப்பிரையார் ராமர், இரிஞாலக்குடா கூடல்மாணிக்கம் பரதன், திருமூழிக்களத்து லக்ஷ்மணன், பாயமல் சத்ருக்னன் என்று 4 ஏற்பட்ட கோவில். அது திருமூழிக்களத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து சொல்லுகின்றார், இந்த பெருமாள் கிட்ட போய் நீ சொல்ல மாட்டியா? அதனால துளசி தரித்த எம்பெருமான் கிட்ட போய் என்னுடைய காதலை சொல்ல மாட்டியா? அதனால 4 இடங்கள்ல ஆழ்வார் ஷேர்பாரை பக்ஷியாக்கி, அதாவது ஆச்சாரியர்களைத்தான் இந்த இடத்துல தூது விடுறதுக்காக சொல்ற மாதிரி, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவினிடத்தில் சொல்லுவதோ, பரமாத்மா ஜீவாத்மாவினிடத்தில் ஆஸ்வாசப்படுத்துவதற்காக தூதை ஆழ்வார் முகேன அனுப்புவதோ, ஒரு ஆச்சாரிய முகேன அனுப்புவதோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதை எடுக்கிறார் சூர்ணிகையில நாயனார். ஷேர்பாரை பக்ஷிகளாக்கி ஞான கர்மாக்களை சிறகென்று குரு ச பிரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானேய பேசும். அதாவது எவ்வளவு சம்பந்தங்கள் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு இருக்குங்கிறத ஒரு 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 ஷேர்பாரை பக்ஷியாக்கி கடகர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை முன்னிட்டு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு சூர்ணிக்கையில இந்த 4 தூதற்கும் என்னென்ன விஷயம் எடுக்கிறார். தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த சமாதீட்சை சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வ துவயார்ச்சைகள் தூது 4க்கு விஷயம் என்று எடுக்கின்றார் இந்த இடத்துல. 4, அதாவது வியூக விபவ பரத்வ துவயார்ச்சைகள். வியூகங்கிறது ஒரு நிலை, விபவ அதிமானுஷீல விருத்தவேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் விபவம் பெருமாள் எடுத்த அவதாரங்களை சொல்ற. பரத்வத்வய நீங்க சொல்லுவதால் ஒன்னு பரவாசுதேவனா இருக்கக்கூடிய கோலம், இன்னொன்னு அந்தர்யாமி. அடுத்தது அர்ச்சைகள், பரத்வத்வய அர்ச்சைகள் என்று சொல்லுவது அர்ச்சாவதாரம். தூது 4க்கு விஷயம், 4 தூதுக்கும் விஷயம். அப்படின்னா முதல் தூது அம்சரே மடனாராய் தூதுல வியூகத்தை பத்தி சொல்லியிருக்கார். அடுத்தது வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கால்னு திருவன்வண்டூர் பாசுரத்துல விபவத்தை சொல்லியிருக்கார். அடுத்தது பொன்னுலகாளீரோ புவரமுழுதாளீரோ பரத்வத்தை பரவாசுதேவனை சொல்லி தன்னுடைய அந்தர்யாமி தத்துவத்தை சொல்லியிருக்கார். கடைசியா இருக்கக்கூடிய எங்கானல் அகங்கழிவாய் என்ன திருமூழிக்களத்து எம்பெருமானை பத்தி சொல்லும்போது அர்ச்சாவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். இதுதான் தூது 4க்கு விஷயம் என்று நாயனார் சாதிச்சார். அடுத்த ஒரு உயர்ந்த விதேசம் திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய 6ஆவது ஆழ்வானை கொண்டாடுகின்றார் ஆழ்வார். ஆராவமுதே அணியேனுடலும் பாலல்வாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் செல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலோ திகழ கிடந்தாய் கண்
எம்மானே. ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. இது ஒரு பாசுரம். எம்மானே வெள்ளை மூர்த்தி என்னையாழ்வானே, எம்மானே வெள்ளை மூர்த்தி என்னையாழ்வானே, எம்மாவுருவு வேண்டும் மாற்றால் ஆவாய் எழில் ஏறே, எம்மானே வெள்ளை மூர்த்தி என்னையாழ்வானே, எம்மாவுருவு வேண்டும் மாற்றால் ஆவாய் எழில் ஏறே, செம்மா கமலோ செழுநீர் மிசைகள் மலரோ திருக்குடந்தை, செம்மா கமலோ செழுநீர் மிசைகள் மலரோ திருக்குடந்தை, அம்மா மலர்கள் வளர்கின்றானே என்ன செய்கேனே, அம்மா மலர்கள் வளர்கின்றானே என்ன செய்கேனே, எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே, எம்மா உருவும் வேண்டும் மாற்றால் ஆவாய் எழில் ஏறே, செம்மா கமலம் செழுநீர் மிசைகண் மலரும் திருக்குடந்தை, அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே என்று இருக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு, சுருக்கமான அர்த்தம் சொல்லுவதற்கு பூர்வம் இந்த பாசுரங்கள் தான் நமக்கு 4000ஐயே பெற்றுக் கொடுத்தன என்பது நம் முன்னோர்களின் நிர்வாகம். என்னன்னா, மன்னார் கோவில்ல இருக்கக்கூடிய இடம், மன்னார் கோவில்னு நான் சொல்றது பிரம்மதேசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மன்னார் கோவில் அல்ல, சிதம்பரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மன்னார் கோவில். இந்த இடத்துல ரங்கநாத முனின்னு சொல்லக்கூடிய நாதமுனிகள் இருக்கும்போது சில வைஷ்ணவர்கள் வந்து ஆறாவமுதை பாசுரத்தை படித்தார்களாம். 1000 இவை 10 என்று சொன்ன போது இந்த 10 பாசுரங்கள் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையா இருக்கே, விஞ்சி இருக்கக்கூடிய 990 பாசுரங்கள் இங்கேன்னு கேட்டபோது, இதை நீங்கள் நேரே சென்று, நாங்க பாடுறது திருக்குழந்தை பாசுரம், நீங்க நேரே சென்று ஆழ்வார் திருநகரியில் கேளுங்கோள். ஆழ்வார் திருநகருக்கு சென்றால் அங்க பராங்குஷதாசர் என்கின்றவர் மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தில் வந்தவர் இருந்தார். அவர் சொன்னார், நீ சொல்லக்கூடிய ஆறாவமுதை பாசுரம் நான் கேள்விப்பட்டதில்லை, இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்று கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்தை சொல்றார். அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்தை சொன்ன போது அவர் சொல்றார், இந்த பாசுரங்களை கண்ணினும் சிறுத்தாம்பு பதிகத்தை 12,000 தடவை ஆவர்த்தி செய்தால், அதில் ஒரு கணக்கு வித்தியாசம் உண்டு. பல பேர் 12,000ங்கிறா, பல பேர் 32,000ங்கிறா. இதை நீங்கள் ஆவர்த்தி செய்தால் நம்மாழ்வார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இதை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு ரங்கநாத முனின்னு சொல்லக்கூடிய நாதமுனிகள் அத்தனை 1000 தடவை ஆவர்த்தி பண்ணார். அப்போ நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாகி கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? 10 பாசுரங்கள் கேட்ட, விஞ்சி இருக்கக்கூடிய 990 கொடுங்கன்னார். இல்லை இல்லை, விஞ்சி இருக்கக்கூடிய 3990 கொடுத்துடுறேன். அத்தனை ஆழ்வார்கள் பாடினதையும் கொடுத்தபடியால் இந்த ஆறாவமுதாழ்வான் இருக்கான் பாருங்க கும்பகோணத்துல, அவர்தான் நமக்கு 4000 பெற்றுக் கொடுக்க வழி கொடுத்தவர். அதனால அது இந்த பாசுரத்துக்கு அது ஒரு பெருமை. ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே,
ஆஹா அபரியாப்தாமிருதா, உன்னை எத்தனை பருகினாலும் உன்னை குன்றாத இளமையும் அழகும் ததும்பக்கூடிய எம்பெருமானே, நின்பால் அன்பாயே, உன்னிடத்தில் பக்தி ஏற்படுகின்றதே, காதல் ஏற்படுகின்றதே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, அப்பேற்பட்ட பிராவண்யத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானே என்னை உருக்குகின்றாயே. மேலே சொல்லிட்டு ஷீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, அப்பேற்பட்ட காவேரி பாயக்கூடிய திருக்குடந்தையில் ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே, அப்பேற்பட்ட ரூபலாவண்யத்தோடு கிடந்து சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானே, எம்மானே என் சுவாமியே, என் வெள்ளை மூர்த்தி, என்னை ஆழ்வானே, எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழில் ஏரே, செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை, அப்பேற்பட்ட திருக்குடந்தை க்ஷேத்திரத்தில் கண் வளர்ந்தருளுகின்ற எம்பெருமானே, அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே. இப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடிய எம்பெருமானை பார்த்த பிறகு நான் என்ன செய்யட்டும் என்று பிரார்த்திக்கின்றார் சுவாமி நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் வாழ்ந்து வெகு காலம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 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 14வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டு வச்சுங்க, அந்த சமயத்துல ஆதிவன் ஷட்கோப யதீந்திர மகாதேசிகன் என்று ஸ்ரீ அகோபில மட்டத்தின் முதல் பீட்டாதிபதி ஆழ்வார் திருநகரிக்கு சென்று சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றது எவ்வளவு பெருமைன்னா, அந்த நம்மாழ்வாருடைய கையை விரலை அலங்கரித்த ஹம்சமுத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த மோதிரம் ஆதிவன் ஷட்டகோபனுக்கு கிட்டிற்று. அதை சொல்றார். நிஜ நகர நிபிட தேவதாந்தர நிலைய சம்பத சங்கட பிரசவன பரிதோஷித ஹிருதய ஷடமதன முனி புங்கவதத்த ஸ்ரீமன் நிருசிம்ம மடாதிபத்திய நிர்வகண சின்ன ஹம்சமுத்ரா பரிசோபித கரகமல, ஸ்ரீமன் நிருசிம்மனின் ஆராத்திய தெய்வமாக கொண்ட ஸ்ரீமட்டமான அந்த அகோபில மட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த ஆதிவன் ஷட்டகோப யதீந்திர மகாதேசிகனுடைய விரலுக்கு அந்த ஹம்சமுத்திரையை கொடுத்த சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமை வாழ வேண்டும். எப்படி சாதிக்கிறார்? நிஜ நகர நிபிட தேவதந்தர நிலைய சம்பத சங்கட பிரசவன பரிதோஷித ஹிருதய ஷடமத முனி புங்கவதத்த ஸ்ரீமன் சிம்ம மடாதிபத்திய நிர்வகண சின்ன ஹம்சமுத்ரா பரிசோபித கரகமல. உயர்ந்த பங்குனி மாசம் பிரம்மோத்சவம் கண்டருள்வர் சுவாமி நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துல. அதுல 6வது நாள் பிரம்மோத்சவத்தன்னை நம்பெருமாள் கார்த்தார ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு உறையூருக்கு மத்தியானம் 1:15 மணிக்கு போய் சேர்வர். சேர்ந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாருக்கும் நம்பெருமாளுக்கும் சேர்த்தி நடந்தேறும் 1:15 இரவு 11:30 மணி வரை ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்துருவார் எம்பெருமான். ஏழாம் நாள் பிரம்மோத்சவம் பெருமாள் உபயநாச்சிமாரோடு கண்டருள்வர். எட்டாம் நாள் பிரம்மோத்சவம் எல்லைக்கரை மண்டபத்தை சென்று பெருமாள் அடைந்து கோனல் வையாழி கண்டருள்வர்.
19வது நாள் பிரம்மோற்சவம். அதுதான் பங்குனி உத்திரம் நன்னாள். அந்த பங்குனி உத்திரம் நன்னாள் என்று பெருமாள் வரணும். திடீர்னு பார்த்தா அவர் கையில இருக்கக்கூடிய மோதிரம் இருக்கார். அது எங்கன்னா கமலவல்லி நாச்சியார் கிட்ட கொடுத்துருப்பார். இங்க ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு போகணும். அதனால பெருமாள் என்ன பண்ணுவார், அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவார், உங்களால முடிஞ்சதை கொடுங்கோ. அவர்கள் கொடுத்த தனத்தால் ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு போலாம்னு போவார். இது ரங்கநாயகி தாயாருக்கு எப்படியோ தெரிய வந்துடும். கதவை சாத்திடுவோம். சாத்தின பிறகு பெருமாள் வெளியிலேருந்து பிரார்த்திப்பார், எனக்கு வழி கொடு வழி கொடு, நான் வர வேண்டும் என்று. வர வேண்டும் என்று சொல்லும் போது பிராட்டி விடவே மாட்டா. மத்தையடி, அதாவது கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிப்போம். பழம், கனி, என்ன கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு அடிப்போம். கொஞ்சம் வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு அடிப்போம். அடிச்ச உடனே பெருமாள் பிரார்த்திப்பர், ஐயோ உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி பிரணய கலகம் வந்துடுத்துனா எப்படி நான் உன்னோடு சேருவது ரங்கநாயகி, என்னை மன்னிச்சுடுவாம்மா என்று பிரார்த்திப்பாள். மன்னிக்க மாட்டா. அப்போ ஒரு விஷயம் வரும். என்னன்னா, சுவாமி நம்மாழ்வார் அந்த இடத்த வருவார். அவர் சொல்லுவார், அம்மா நான் ஒன்னு கேட்கிறேன், மன்னிச்சு விட்டுருமா அவனை. அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவோம், இவனை மன்னிக்க கூடாது, ஆனால் என் அண்ணன் சுவாமி நம்மாழ்வார் கேட்டதால் உன்னை மன்னிப்போம். அது என்ன சூர்ணிக்கைன்னு படிச்சுடுறேன். அப்போ தாயார் பெருமாளை பார்த்து சொல்றா, தாம் வருஷா வருஷம் அடமாய் எழுந்தருளி தமக்கு சரிபோனபடி நடந்து போட்டு பின்னும் இங்கே வந்து நாம் என்றும் அறியோம் என்றும் பிரமாணம் பண்ணி தருகிறோம் என்றும் பரிகாசங்களை பண்ணி இப்படிப்பட்டிருக்கிற அக்கிருத்தியங்களை பண்ணி கொண்டு வருகிறீர். வேண்டாத வேலையெல்லாம் பண்ணின்னு வரீர். தாயார் மிரட்டுறா. நாமானால் பொறுக்கிறதில்லை, என்னால பொறுத்துக்க முடியாது. நம்முடைய ஐயா நம்மாழ்வார் வந்து மங்களமாக சொன்ன வாய்மொழியினால் பொறுத்தோம். ஏதோ எங்க அண்ணா நம்மாழ்வார் வந்து சொல்றாரு, அதனால நான் பொறுத்துட்டு இருக்கேன். உள்ளே எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம், அதனால உள்ள வாங்கோ அப்படின்னு அப்புறம் கதவை தரப்பா பங்குனி உத்தரம் நன்னாள் என்று சேர்த்தி நடைபெறும். அந்த சேர்த்தி, உயர்ந்த சேர்த்தி பெருமாள் தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் சுவாமி ராமானுஜர் பிரார்த்தித்தார், எனக்கு எப்படியாவது மோட்சத்தை கொடு அம்மா. அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமஹம் பிரபத்யேன்னு பிரார்த்தித்தார். அதே நம்மாழ்வார் மோட்சம்னு நடக்கும். எங்கன்னா பகல் 10 ராப்பத்து நடக்கும்போது கடைசியா நம்மாழ்வார் மோட்சம் என்று அந்த நம்மாழ்வாரை கொண்டு நேர பெருமாள் திருவடியில கிட்ட கழுத்துருவா. நிறைய துளசியை எல்லாம் சேர்த்து விட்டு, இதோ இவர் வந்து வைகுண்டம் சென்று விட்டாரே.
அப்போது இங்க இருக்கக்கூடியவாள்ல பிரார்த்தனை பண்ணுவார், நம்மாழ்வார் வந்தால் தானே எங்களுக்கு வழி காண்பிக்க முடியும். அதனால வைகுண்டத்துக்கு வந்த நம்மாழ்வார அவருடைய ஆசை கிணங்கி மறுபடியும் அமைச்சு சம்சாரிகளை அழைத்து வாரும்னு சொல்லுவார். அந்த போற வழி எப்படி இருக்குங்கிறார். சூழ்ந்தகந்தாழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, சூழ்ந்ததனில் பெரிய பரநன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞானம் இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவகச் சூழ்ந்தாயே, அவாவகச் சூழறிய அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் ஷடகோபன், அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு திருவாய்மொழியுடைய பூர்த்தி அடையும். ஒரு வைகுண்டம் போவதற்கு வழி எப்படி இருக்கும், அதை நம்மாழ்வார் எங்கனே அனுபவித்தார், அனுபவித்ததை அனுபவித்தபடியை எங்கனே சாதித்தார் என்ற விஷயங்கள்லாம் சொல்றார். முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருவாய்மொழி என்பது காலக்ஷேப கிரந்தம். ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு 7-8 வியாக்கியானங்களை கொண்டு ஒவ்வொரு பாசுரத்தையும் பதம் பதமாக பார்த்து ஒரு 6-7 வருஷம் அனுபவிக்கணும். இது அத்தனையும் ஒரு கோர்ஸ்ல சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது ரகசியார்த்தங்கள். ரொம்ப சுருக்கமா மேலோட்டமா போயிருக்கேன். ஏனைய ஆழ்வார்களை டீட்டெயிலா சொல்லிட்டேன். நம்மாழ்வார் அது ஒவ்வொருத்தரும் காலக்ஷேப ரூபேன கேட்கணும். அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த நம்மாழ்வாருடைய அந்த மோட்சத்தையும் இப்போது அனுபவித்தோம். பாதூளி மதுர கவிசர பரகால மரமய பிரமுகைவத்த பாதூளி மதுர கவிசர பரகால மரமய பிரமுகை அவிரல சம்சூயமானம் தத்ர விடன ரசூல சகி